ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், 8 மாதங்களை ஆண்டவர் கண்மணியை போல உங்களை பாதுகாத்தார். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற பெரிதான காரியங்களை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டுட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகளை தைரியமாக ஆண்டவர்களை சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் வருகிறார். ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுங்க சொல்றாரு, ஜீவனை பார்க்கலாம் அப்படின்னா உயிரை காட்டிலும், ஆண்டவரே என் வாழ்க்கையை காட்டிலும் உங்கள் கிருபை நல்லது. ஹல்லேலூயா. என் உதடுகள் உம்மை துதிக்கும். தேவப்பிள்ளை, இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது சொல்கிறாருன்னா, அது மேலே இருக்கிற தலைப்பில் தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தாவீது வனாந்திரத்தில் இருக்கிறாருங்க. வனாந்திரம் நல்லா இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்குமா? எவ்வளோ பெரிய வறட்சி, அது எவ்வளோ பெரிய பயங்கரமான காரியங்கள் இருக்குல்லவா. அங்கே தண்ணி இருக்காது, அங்கே வசதிகள் இருக்கு, என்றுமே இருக்காது, எல்லாம் பாலைவனம் போல காணப்படும். அப்படிப்பட்ட வனாந்திரத்தில் தாவீது சொல்கிறாரு, ஜீவனை பார்க்கலாம் அங்கே கிருபை தாமா நல்லது. அதுக்கு முன்பாக 2 வசனங்கள் வாசிங்கன்னா, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்துமான தண்ணீரற்றதும் நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில் வறண்டு தான் இருக்குது, வனாந்திரமாக தான் இருக்குது, தண்ணீரற்று இருக்குது, காய்ந்து போய் தான் இருக்குது. ஆனால் என் ஆத்துமா உங்களை தேடுகிறது ஆண்டவரே சொல்லிட்டு, இப்படியே பரிசுத்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து இந்த வல்லமையை மகிமை கண்டேன் சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு, உங்கள் கிருபை ரொம்ப ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, காலைதோறும் கிருபைகள் புதுசாக இருக்கிறல்லவா. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் தெய்வ சமூகத்தை நாடி அவர் கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஆமேன், அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். எப்படிப்பட்ட வண்ணாந்தரமாக இருந்தாலும் கர்த்தர் அதை நீர் தடகமாய் மாற்றி, ஆமேன், ஆறுகளாய் மாற்றி அவர் செழிப்பாப்பதற்கு உண்மையில் வருகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா இப்படியாக எலியேசர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஆபிரகாம் எலியேசருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார். அவருடைய மகனாகிய ஈசாக்கு ஒரு பெண்ணை பார்க்க சொல்லி, பாருங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ண, ஏன் இனத்துக்கு போயிட்டு நீ அங்கே தான் நீ பெண் கொள்ள வேண்டுமே சொல்கிறார். இப்போ எலியேசருக்கு இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐயோ, நான் எப்படி என் எஜமானுக்கு, இவ்வளோ பெரிய எஜமானுக்கு, அவனுடைய மகனுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு. அப்போ தான் எலியேசர் சொல்லுவார், நான் போவேன், நான் குடிக்க தண்ணி கேட்பேன், நீயும் கூட ஒட்டகத்துக்கும் கூட எந்த ஸ்திரீ சொல்லுகிறாளோ அப்போ அந்த ஸ்திரீ தான் அப்படி சொல்லி, அதே போல் எலியேசர் பிரயாணப்படுவார். அவர் போவார், தேவ பிள்ளையில் தண்ணி கேட்பார். ஆமேன். அந்த ரெபேக்கால் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீங்கள் தண்ணி கொடுங்க, ஒட்டவங்களுக்கும் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லும்போது தான் இங்கே அழகான ஒரு வார்த்தை எலியேசர் சொல்கிறாரு, என் எஜமானுக்கு கர்த்தர் கிருபையுள்ளவராகவே இருந்தார். ஆமேன். அவர் அதிக கிருபையை பாராட்டினார். அதனால தான் அவர் மேலே வச்ச கிருபையினால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய காரியம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிச்சு. ஏன்னா எதிர்பார்த்த வண்ணமா அழகாக கர்த்தர் ரெபேக்காலை கொண்டு வந்தார். தேவப்பிள்ளையில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் கிருபை உங்களை விட்டு நீங்கவில்லை. ஹல்லேலூயா. கிருபைனை யாருங்க? ஆண்டவர் தானே கிருபை, இயேசு தானே கிருபை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்து விரைந்தார். யோவான் 1:14 வாசிக்கிறோம் அல்லவா. தேவ பிள்ளையில் அவரே கிருபையாக இருக்கிறாரு. அப்போது அந்த ஜீவனை பார்க்கல, கிருபை நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்க, அந்த கிருபையை நம்பிடுங்க. இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குமோ கலங்குறீங்களா? பயப்படாதீங்க. அவர் கிருபையினால் உங்களை நிரப்பி ஆசீர்வித்து அந்த கிருபையில் இருக்கிற அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்க
உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது என்று தாவீது சொல்கிறோமா. ஆண்டவரே அந்த கிருபையை நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா. ஆபிரகாமுக்கு நீங்கள் கிருபையுள்ளவராக இருப்பேனா, ஆண்டவரே எங்களுக்கும் நீ கிருபையாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்தை அற்புதமாய் நடத்தும்படியாக செபிக்கிறோம். காலை தோறும் கிருபைகள் புதுசாக சொல்ல ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துடும், பாதுகாத்துகளை வழி நடத்தும். இயேசுவின் மேலே ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். அவர் கிருபை உங்க மேலே இருக்குது. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.